ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஎஃப் சம்மந்தமான இன்னொரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் பிஎஃப் உறுப்பினர்களுக்கு அவங்களோட கிளைம் ரிக்வெஸ்ட்டை கேன்சல், அதாவது ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை இபிஎஃப் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இபிஎஃப் கிட்டேருந்து வந்திருக்கிற இந்த சர்க்குலரில் அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். பிஎஃப் கிளைம் சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பை பிஎஃப் ஆஃபீஸ்களுக்கு இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து ஒரு சர்க்குலரானது அனுப்பப்பட்டிருக்கு. இந்த சர்க்குலரில் அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஊர்களில் இருக்கிற இந்த பிஎஃப் ஆஃபீஸ்களில் அதாவது சேவைக்கால முரண்பாடு காரணமாக அவங்களோட அதாவது ஒரு இபிஎஃப் உறுப்பினர்களோட இந்த கிளைம் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது ரிஜெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிற விஷயம் இபிஎஃப்ஓவுக்கு தெரிய வருது. இதனால தான் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது சேவைக்கால முரண்பாடு காரணமாக இனிமேல் பிஎஃப் உறுப்பினர்களோட இந்த கிளைம் ரிக்வெஸ்ட் சம்மந்தமான கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை இதில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சேவைக்கால முரண்பாடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இபிஎஃப் உறுப்பினர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு, அதாவது டேட்டா பெண்ட் கொடுத்துட்டு அடுத்த கம்பெனிக்கு அதே நாளில் வேலைக்கு போகும்போது, அதாவது அதே வேலைனால தான் ஒரே தேதியில் 2 நிறுவனங்களில் வேலை பார்த்த ஒரு இபிஎஃப் உறுப்பினருக்கு இந்த மாதிரியான சேவைக்கால முரண்பாடு அப்படிங்கிறது ஏற்படுது. இதை தான் அவங்க இந்த சர்க்குலரில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சேவைக்கால முரண்பாடு இருக்கிறவங்களுக்கு இந்த கிளைம் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சில காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டுக்கிட்டு வந்தது. இனிமேல் பிஎஃப் ஆஃபீஸ்களில் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இது சம்மந்தமான ப்ராப்ளம் வந்ததுன்னா அவங்களோட பிஎஃப் கிளைம் ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை எல்லா பிஎஃப் ஆஃபீஸுக்கும் சர்க்குலராக அனுப்பியிருக்கிறாங்க. ஒருவேளை பிஎஃப் ஆஃபீஸ்களில் யாருக்காவது இந்த கிளைம் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது இது மாதிரியான பிரச்சனை வந்ததுன்னா அவங்களோட கிளைம் ரிக்வெஸ்ட்டை தற்காலிகமாக ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட் சம்மந்தமான தகவல்களை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அவங்களோட கிளைம் ரிக்வெஸ்ட் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சேவைக்கால முரண்பாடுங்கிறது ஏன் ஏற்படுது அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரே தேதியில் ஒரு இபிஎஃப் உறுப்பினர் 2 கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் காட்டுனுச்சுன்னா அவங்களோட கிளைம் ரிக்வெஸ்ட்டில் இது மாதிரியான பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்காக தான் இபிஎஃப்ஓ அவங்களோட உறுப்பினர்களுக்காக இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அப்டேட் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.